கல்யாணம் ஆனாலுமே இந்த ஆன்மீகத்தில், யோக கலைகளில், தவத்தில் நாட்டம் இருக்கிறவங்களால இல்லறத்தில் முழுமையாக ஈடுபட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட துறவரமானது அவர்களை அழைத்து கொண்டே இருக்கும் இல்லையா? நமக்கு எதில் நாட்டம் இருக்கோ அதில் தான் நம்ம மனசு போகும். அதன்படி பார்த்திங்கன்னா, இந்த கடப்பா சுவாமிகள் திருமணம் ஆன பிறகுமே ஒரு வனத்திற்கு செல்வது, ஒரு காட்டு பக்கம் போகிறது, ஒரு அமைதியான இடத்துக்கு போகிறது, போய் தவத்தை மேற்கொள்வது, யோக கலைகளை பயிற்சி செய்வது, இப்படி தான் அவர் இருப்பாராம். அதே சமயத்தில் இவருடைய மனைவி கல்யாணம் ஆச்சு இல்லையா, அந்த அம்மாவும் இவங்க வீட்டில் இருந்தவாறே இந்த யோக கலைகள் இதெல்லாம் இந்த அம்மாவும் பயிற்சி எடுத்துக்கொள்வார்களாம். சுவாமிகளுக்கு 47 வயது ஆகிற போது, 47 வயசு ஆகிற போது மனைவி இறந்து போயிட்டாங்க. மனைவி இறந்து போயாச்சு. அதன் பிறகுதான் முழுமையாக இந்த பாதைக்குள்ள பயணிக்க ஆரம்பித்தாராம்.